வேதனை மேலும் வேதனை தருவதும் வேலையானதோ உறவின்றி என் உயிர் நோவதோ கேட்டு நான் வாங்கவில்லையே கொடுத்த நீ வாங்கி போவதோ துணையின்றி நான் தனியாவதோ காணாத கனவை நீ காட்ட வாழ்வு வெல்ததே கை சேர்ந்த நிலாவை பாராமல் வானம் தோர்ந்ததே. கஷ்டப்பட்டுட்டு இருந்த இந்த ரிக்ஷாக்கார தாத்தாவுக்கு கடவுள் மாதிரி வந்து இவரு உதவி இருக்காரு. நீலவண்ண கூரை இல்லாத நிலம் இங்கு ஏது காலம் என்னும் தோழன் உன்னோடு தடைகள மீறு மாறுமோ தானா நிலை எல்லாமே தன்னாலே போராடு நீயே அறம் உண்டாகும் மண்மேலே மீதி இருள் நீ கடந்தால் காலை ஒளி வாசல் வரும் தோளில் நம்மை ஏந்திக் கொள்ளும் நமக்கான நாள் வரும் தலகோதும் இளங்காத்து செய்தி தூங்கிட்டு இருந்த இந்த ரிக்ஷாக்கார தாத்தாவுக்கு எவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள இருளாத விடியாத நாளும் இங்கு இல்ல ரொம்ப பக்கம்தான் நிழல் நிக்கிதே உன்னை நம்பி. இந்த ரிக்ஷாக்கார தாத்தா பாத்தீங்கன்னா யாராச்சும் வந்து அவங்களுடைய ரிக்ஷால ஏறுவாங்களா அப்படின்னு ஏக்கத்தோட பாத்துட்டு இருக்காரு. என்னங்க பண்றது, இந்த வயசான காலத்துல உழைச்சு சம்பாதிக்கிறாரு, யாராச்சும் ஏறினா தானே காசு கிடைக்கும். ஆனா யாருமே ஏறல. சில பேர் நடந்து போறாங்க, இன்னும் சில பேர் பைக்ல பஸ்ல இந்த மாதிரி டிராவல் பண்ணிட்டு போறாங்க. இவர்கிட்ட யாருமே வரல. அப்படியே வண்டிய கொஞ்சம் தூரமா தள்ளிட்டு போறாரு. ஒரு பெரிய பில்டிங்ல இருக்கிற செக்யூரிட்டி இங்கெல்லாம் நிக்க கூடாது, அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லி அவர் அங்க இருந்து போக சொல்றாரு. பசிக்குது, சரி சாப்பாடு வாங்க போலான்னு பார்த்தா இவர்கிட்ட இருக்கிற காசுக்கு சாப்பாடும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றது, பட்னியோட படுக்க வேண்டியதான்னு வெறும் வயித்தோட இவர் ரோட்லயே படுக்கிறாரு. இந்த தாத்தாவுக்கு நான் உதவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் குமார் இப்போ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஹெல்ப் பை காட் அப்படின்னு இவர் சோஷியல் மீடியாவில் நிறைய வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுவாருங்க. அந்த வரிசையில் இந்த வாட்டி இந்த தாத்தாவுக்கு தான் உதவி இருக்காரு. தாத்தா தூங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு தேவையான மளிகை பொருட்கள்லாம் வாங்கி இந்த பாக்ஸில் போட்டு தராரு. கூடவே ஒரு புது டிஷர்ட்டு அண்ட் தாத்தாக்காக கொஞ்சம் பணமும் வச்சிருக்காரு. தூங்கிட்டு இருந்தவரு எந்திரிச்சு பார்த்ததும் பயங்கர ஷாக் ஆயிட்டாரு. என்னப்பா இது, கடவுள் வந்துதான் நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லா பொருட்களையும் பார்த்துட்டு அந்த பணத்தையும் பார்த்துட்டு கடவுளுக்கு நன்றி சொல்றாரு. இது ஒரு ஸ்கிரிப்டட் வீடியோ மாதிரி தான் தெரியுது. பட் இருந்தாலும் அந்த தாத்தாவுக்கு உதவணும் அப்படின்ற நல்ல எண்ணத்துல இவர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நமக்கும் தோணும்ல, நம்மளும் இந்த மாதிரி 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனா சில பேருக்கு சிச்சுவேஷன் காரணமா பண்ண முடியாது. இதே மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.